நம்ம விஜய் டிவியில் வந்துட்டு இருந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி வந்து எல்லாத்தையுமே கவர்ந்தது அப்படின்னே சொல்லலாம். சீசன் 7 வரைக்கும் அதோட டிஆர்பி கம்மியே ஆகலை. அதே மாதிரி அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமல்ஹாசன் சாரும் சீசன் 7 வரைக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ கமல்ஹாசன் சாருக்கு பதிலாக விஜய் சேதுபதி வந்து ஆங்கர் பண்ண வர்றாரு. சும்மாவே விஜய் சேதுபதி எல்லாம் ஒரு கேரக்டரை எடுத்தாருன்னா அந்த கேரக்டராகவே மாறி நடிக்கக்கூடிய ஆள். அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுக்குற இன்டர்வியூவில் அவர் என்ன கருத்து சொன்னாலும் அது மற்றவங்க சொல்கிறத காட்டிலும் வித்தியாசமாகவும் இருக்கும், மக்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கருத்தாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆள் நம்ம பிக் பாஸ்குள்ளே வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து தொகுத்து வழங்கும் போது அதில் எத்தனை கருத்து சொல்லுவார் அப்படின்னு நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எல்லாரும் பிக் பாஸ் 8க்காகத்தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப ஆவலாவும் இருக்காங்க. சரி, முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதுக்கு முன்னாடி இதே பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிட்டு இருந்த கமலஹாசன் சார் அவருக்கு ரூபாய் 120 கோடி வந்து சம்பளமா வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விஜய் சேதுபதிக்கு 50 கோடியாவது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு எபிசோடுக்கு ரூபாய் 1 கோடி சம்பளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது இந்த பிக் பாஸ்ல யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க, ஒவ்வொரு எபிசோட்லயும் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிற கருத்துக்களையும் காமெடிகளையும் சேர்ந்து பார்க்கலாம். என் கூட நீங்களும் டிராவல் பண்ணணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.